மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லாதான் இருக்கேன். உங்களதான் நான் கிளாஸுக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. நான் டான்ஸ் கிளாஸ்க்கு வரல மாஸ்டர். நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு மாஸ்டர். வர வெள்ளிக்கிழமை எனக்கு பிறந்த நாள். ஓ, பிறந்த நாளா? அத ரொம்ப விசேஷமா கொண்டாடணும்னு பசங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஒரு பார்ட்டி ரெடி பண்ணிருக்கோம். அதுக்கு உங்களை இன்வைட் பண்ணதான் மாஸ்டர் வந்தேன். நான் எதுக்கு அங்க எல்லாம்? மாஸ்டர் நீங்க எனக்கு எப்பவுமே குருதான். உங்ககிட்ட விலை மதிப்பில்லாத கலை இருக்கு. நீங்க எனக்கு எப்பவுமே ஸ்பெஷல் மாஸ்டர். என் பிறந்த நாளைக்கு கண்டிப்பா வந்துடணும் மாஸ்டர். நீங்க கண்டிப்பா வரணும் மாஸ்டர் எனக்காக. சரி, இவ்வளவு தூரம் கூப்பிடுறீங்க, நான் வரேன். பார்வதி நீங்களும் வந்துருங்க. விஜயா கூட வந்துடுறேன். அம்மா, உங்களுக்கு என்ன வயசாகுது? அதெல்லாம் எதுக்குங்க? நான் பிறந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல. அத ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம வயசு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். நாம எப்பவும் இளமையா இருக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இப்ப மாஸ்டர் பாருங்க, 3 வளர்ந்த பசங்களுக்கு அம்மான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? எவ்வளவு இளமையா இருக்காங்க. அதே பாக்குற எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்க மாஸ்டர், நீங்க கண்டிப்பா வந்துடணும். பார்வதி நீ வந்துரு, நான் வரேன். பாத்தியா பார்வதி, என்ன பார்த்தா 3 பசங்களுக்கு அம்மா மாதிரி தெரியலன்னு சொல்றா. சரியா சொல்றல்ல? ஏன் சொல்ல மாட்டா? பெட்டா நீ இன்னொரு புள்ள கூட பெத்துக்கலான்னு சொல்லுவா. என்ன யாராவது பாராட்டினா உனக்கு பொறுக்காதே. அவ உனக்கு ஐஸ் வைக்கிறா. நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன இவ? ஐயோ, எவ்வளவு சொடக்கு விழுது. நிறைய திஷ்டி இருக்குமோ எனக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. நம்ம கல்யாணம் நடக்காது. என்ன சொல்ற? ஆமா, என் மாமா சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. நடக்க கூடாதுன்னு என் அம்மாவும் சொல்லிட்டாங்க. என் மாமா சம்மதம் சொல்லி உங்களை ஏத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம் நடக்கும். சீதா, வாழ போறது நாம தான். கல்யாணம் பண்ணாதானே வாழ்றதுக்கு. கல்யாணம் நடக்கணும்னா என் மாமாவோட சம்மதம் வேணும். என் மாமா ஒத்துக்காம இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? ஏன் நடக்காது? இதுல முடிவு பண்ண வேண்டியது நீதான். அந்த அளவுக்கு நான் சுயநலவாதி இல்ல. எனக்கு என் குடும்பத்தோட சம்மதமும் வேணும். எனக்கு என்ன விட உன் குடும்பம். ஆமா, என் குடும்பம் எனக்கு பெருசுதான். என் அம்மா, என் அக்கா, என் தம்பி எல்லாருமே எனக்கு வேணும்.